எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில், அதாவது ஸ்டோரியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு. அது என்னன்னா, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அது எந்த லாங்குவேஜ், இதுக்கு யார் சரியாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிசு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் நம்மளுடைய சேனல் உறுப்பினர்கள், நம்ம சேனலில் நடிக்கிறவங்க ஒரு சிலர் பதில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம பெருசாக கிஃப்டாலாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இந்த கேள்வி வச்சது நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்காக, நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக வச்சுருந்தேன். அதில் ஒரு பெண்மணி மட்டும் சரியான பதிலை சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஓகே, ஆமாம் சரியான பதில் தான் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோன்பே நம்பர் வாங்கி, அந்த நம்பர் மூலிமா அவங்களுக்கு தர வேண்டிய கிஃப்ட்டை, நேரில் தர வேண்டிய கிஃப்ட்டை நான் போக முடியாத சூழ்நிலையினால ஃபோன்பேயில் நான் அவங்களுக்கு அமுச்சு விட்டேன் அந்த காசை. அதாவது எப்படின்னா, நம்ம ஒரு கிஃப்டாக தரணும்னு தான் நம்மளோட எண்ணம். ஒரு சிலர் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, ஒரு சிலர் பக்கத்துலேயே இருந்துட்டா நம்ம நேரிலே போய் அவங்களுக்கு தர வேண்டிய கிஃப்ட்டை நம்ம கையிலே கொடுத்துடலாம். அவங்க தூரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் ஃபோன்பே பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வீடியோஸை வாட்ச் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுடைய ஃபாலோவர்ஸால வர வருமானத்திலிருந்து ஒரு சிறு தொகை நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கே கிஃப்டா தரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமும். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சின்னமுத்து, வேற யாரும் இல்லை, நான் தான். அந்த பாஷை ஒடியா பாஷை. நன்றி.